பூங்கொடி பூங்கொடி ஏய் பூங்கொடி ஐயா நய நய நயன்னு கத்திட்டு என்ன இப்ப உங்களுக்கு? ஏய் பாத்திரம்லாம் அப்படியே இருக்குதுடி. தேய்க்கலையா? உங்க அம்மா தேய்ப்பாளா? பாத்திரம் தானே நான் தேய்ச்சிக்கிறேன். அது எதுக்கு எங்க அம்மா இழுக்கிறீங்க? எப்பா பார்த்தாலும் பூங்கொடி மணி 12 இன்னும் சமைக்கலையா? பக்கத்து வீட்டுல என்னடி வெட்டி கதை பேசிட்டு இருக்க? சோறு 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 தானே ஆக்கி போட்டுறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். ரெடி ஆகுது, கொஞ்ச நேரம் சம்மா இருங்க. பூங்கொடி ஏய் மணி 1 ஆகுதுடி, பசிக்குதுடி. இன்னுமா செஞ்சிட்டு இருக்க? வரேன் இருங்க. பிரியா சோறு 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 தின்னு தொலைங்க. சாப்பாடு கொடுத்துட்டா தண்ணில உங்க அப்பா எடுத்துட்டு வருவாரா? ஆமா, உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா வேற வரணுமா? சாப்பிடுங்க. இவன் எப்படி கத்தின்னு இருக்கிறா? பூங்கொடி பூங்கொடி சொல்லுங்க அத்தை. ஏன் பூங்கொடி எரிஞ்சு எரிஞ்சு விழுற? இந்த வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறோம், ஏன் ஒற்றுமையா இருக்கலாம்ல? நீங்க என் மேல எரிஞ்சு எழுதி விழல, நானும் உங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன். நீங்க அடிக்கடி எங்க அம்மா அப்பா வந்து பேசுறதுனால எனக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால நான் அந்த மாதிரி கோவமா பேசுறேன். இனிமேட்ல இருந்து உங்க அம்மா அப்பாலாம் இழுக்க மாட்டேன், உன்னை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் பூங்கொடி. சரிங்க அத்தை, இனிமே நம்ம சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கலாம். சரி பூங்கொடி, சாப்பிட்டியா பூங்கொடி? சாப்பிட்டேன் அத்தை. ஏங்க சாப்பாடு எனக்கு சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிட முடியும். ஏய் எந்த காலத்துல இருக்கிற? அப்பவே சொன்னேன் இந்த நாட்டு பொட்டை என் தலையில கட்டாதன்னு. கேட்டாங்களா? ஏண்டி எனக்கு பசி எடுத்தா நான் சாப்பிட போறேன், உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிடு. எதுக்கு நீ எனக்காக வெயிட் பண்ற? நான் ஏன் வெயிட் பண்ண உங்களுக்காக? உங்க அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு குத்து அனுப்பிச்சிருக்காங்க, அதுல ஏதோ கலந்து வச்சுட்டாங்க, டவுட்டா இருக்குது. அதை நான் சாப்பிட்டு செத்து போயிட்டு உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா? அப்பவே வேணாண்ட உன்னை என் தலையில கட்டி வச்சாங்க பாரு, அவங்களே நீ சந்தேகப்படுறியா? நேரண்டி நேரம். கான்ட்ராக்ட் ஒரு மரியாதை இல்ல. நாய நாய நாய் மாதிரி கத்திக்கிட்டு கண்டுட்டியா? என்னையா இந்த வண்டி எங்கயா போகுது? நீ எங்க போறோம்? போச்சா போச்சா போகும்போது எங்க போகுதுன்னு கேக்குறிய? போற காரியம் விளங்குமா? ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். இருமா 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 இரு. ஏயா வண்டி எங்கயா போகுன்னு தானே கேட்டுக்கிறேன். எங்க போச்சு சொல்லு, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். இந்த மாதிரி அவச்சர மாதிரி பேசுவேன். என்னையா கேட்டேன்? எங்க போனதானே கேட்டேன். கேட்ட நல்லா கேட்ட எங்க போனோன்னு தானே. ஏயா சொல்ல எங்க போகணும்னு கேட்கறது உங்களுக்கு பெரிய சொல்லி கொடுக்கலையா? இதுல அக்கறை வேற பை 6 பேர் வாழ்ந்துக்கிற ஒண்ணுமே இல்லையா அவங்கிட்ட? இவன் பஸ்ல ஏறினா விளங்குற மாதிரி தான். வாங்க நம்ம வேற பஸ்ஸ பாப்போம். ஏமா எங்க போனன்னு ஒரு கேட்டது தப்பாமா? அண்ணா நீ வா நம்ம போலாம். இவன் மூஞ்ச இவனை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி, ஊருக்கே கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கா? வா நீ லீவ் விட்டு போறான் பாரு. எங்கதான் வந்தாங்கன்னு தெரியல. சரியான நாய் வேற. ஒரு டென்ஷன், இது ஒரு டென்ஷன். எங்கதான் வந்ததுங்களா சேர்ந்து என்னையா இந்த பஸ் பாண்டிச்சேரி போகுமா? நீ எங்கயா போனோம்? பாண்டிச்சேரி போவோம் மாணி கேட்கிறான். ஒண்ணு போவோம்னா போவோன்னு இல்ல போவாதுன்னு சொன்ன. நான் எங்க போனா ஒண்ணுங்களா? நான் கூறுகாது போறியா? கண்டுகிட்டு உனக்கு பேக் எங்க இருந்துதான் வந்திருக்காங்களே சாரிக்கிறீங்க. எங்க வந்திருக்கீங்க? எல்லாம் பேசிட்டு வந்துறீங்களா? ஒன்னா விஜயராஜ்கர்
ஒண்ணு போட மாட்டேன். காலங்காலத்துல யார் மாவட்டத்தில் முடிச்சதோ தெரியல. ச்சை. எங்க முதல்ல எங்க ஊருக்கு தான் போறோம். இல்ல எங்க ஊருக்கு தான் போறோம். எங்க ஊருக்கு தாங்க போறோம். இல்லடி எங்க ஊருக்கு தான் நீ போறோம். எங்க ஊருக்கு தாங்க போறோம். ஏய் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் தொலைங்கடா. எங்க ஊருக்கு தாங்க போறோம். இல்லடி எங்க ஊருக்கு தான் நீ போறோம். எங்க ஊருக்கு தாங்க போறோம். எங்க ஊருக்கு தான் நீ போறோம். அட, எங்க ஊருக்கு தாங்க போறோம். இல்லடி. ஏய் போயிடல. போயிடலாம். சார் சார் என்னையா? நீங்க தானே பஸ் கண்டக்டர்? ஆமா, நான் தான் இது ரூட் பஸ்ஸா டவுன் பஸ்ஸா? ரூட் பஸ். ரூட் பஸ்ஸா? அப்ப திருச்சிக்கு 2 டிக்கெட் தாப்பா. சரியா? திருச்சி போவாது, கிளம்புமா. ஏன் போவாது? இது நாகப்பட்டினம் பஸ், திருச்சி போகாது. அது வேற ரூட், இது வேற ரூட். கிளம்புமா. சரியா? இப்பதான் ரூட் பஸ் சொல்றேன், அப்ப அது வேற ரூட் இது வேற ரூட் சொல்றேன். என்னயா கண்டக்டர் நீ எல்லாம்? யோ என் பொண்டாட்டி சொல்ற ரூட் போகாத பஸ் என்னயா பஸ்? நீ எல்லாம் ஒரு கண்டக்டருக்கு ஒரு பேக் வேற. பாயா என்ன பண்றோம்? சரி நம்ம வேற பஸ்ல போலாம். ஓ யோ யோ எங்கயா வந்து ஆவுக்கு ரைட்டுங்க. நீங்க வந்து சேர்ந்துங்க பாரு. எங்க யார் மொத்தம் முடிச்சதோ தெரியல. இந்த பஸ் திருப்பதி போகுமா? யோ பரவாயில்ல, என்ன பதில் சொல்லிடுற என் மேல? அதான் முன்னாடி போர்டு போட்டிருக்கேன்ல, போய் போர்டை போய் பாருயா. சரி தம்பி. தம்பி இந்த பஸ் திருப்பதி போகுமா? யோ அதான் போர்டை பார்த்தேன்ல. பார்த்தனே, நீங்களே தானே சொல்லுவீங்கல்ல. போர்டையும் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பதி போகணுமான்னு கேக்குற. என்ன நக்கலா? தம்பி எனக்கு படிக்க தெரியாது தம்பி. ஐயோ படிக்க தெரியும் சொல்ல மாட்டியா? போட்டேன்னா கண்டிப்பா படிக்கிறதுல போட்டு அடிக்கிற நான் பிரச்சனை ஊருக்கு போவாங்க. யோ போயா, போயா. அந்த சேர்ந்தானு காலங்கத்தா யார் முடிச்சாலும் தெரியல. இது வேற அத்தை என்ன வீட்டுல முள்ளங்கி மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன சமைக்கணும்? போய் இருக்கிறத வச்சு சரி போ, சாம்பார் வை. இல்லத்த பிரியாணி சாப்பிடணும் மாதிரி இருக்கு. உங்க பையனை வரும்போது வேலையில இருந்து வரும்போது பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். பிரியாணியா? பிரியாணி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. வேணான்னு சொல்றேன்ல. போ சரி போ, சாம்பார் வை. வீட்லயும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, பிரியாணியும் வாங்கி வர முடியல. சொல்லுப்பா. என்னம்மா சமையல் வீட்டுல சாப்பிட வரேன். சமையல் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறாடா. எப்பா பார்த்தாலும் முள்ளங்கி சாம்பார்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நான் வருஷம் பிரியாணி வாங்கிட்டு வரேன். அவளுக்கு என்ன வேணும்னு கேளு, துளசிக்கு வருஷம் வாங்கிட்டு வரேன் அவளுக்கு சேர்த்து. டேய் பிரியாணிலாம் இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட கூடாதுடா. ஓவரா மசாலா எல்லாம் அதுல கலந்துருக்கும், புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு வேணும்னா நீ வரும்போது வெளியிலேயே சாப்பிட்டு வந்துரு. அப்படியா? அப்போ வாங்க வேணவா? வாங்க வேணாடா, அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி ரைட், நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி. அவன் உழைக்கிறான், அவன் பிரியாணி சாப்பிட்றான். இவளுக்கு நான் வீட்டுல சும்மா உட்காந்து பிரியாணி வேணாம், அது வேணாம், இது வேணாம். ஏ துளசி, சொல்லுங்க அத்தை. இப்பதான் அவன் போன் பண்ணா. அவன் வரும்போது வெளியில சாப்பிட்டுக்கிறானா, புரியுதா? நானும் இப்பதான் இந்த பழம் எல்லாம் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது. உன் ஒரு ஆளுக்காக சமைக்க தேவையில்ல. போய் காலைல செஞ்ச சேமியா உப்புமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் சூடு பண்ணி சாப்பிடு போ. பிரியாணி பிரியாணி காலையில செஞ்ச சேமியா உப்புமாவா? இந்த வீட்டுல ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியலையே. அப்பனே விநாயகா, நாங்க எடுக்க போற புது படத்துக்கு ஒரு நல்ல ஹீரோவை இன்னைக்காவது நீ காட்டணும்பா. தெய்வமே. வந்துக்கிறாங்க நம்ம ஆளு. ஆமா ஆமா வந்துக்கிறாங்க. கூப்பிடவா? கூப்பிடுப்பா.
அதுக்கு என்ன ரொம்ப சலிப்பா சொல்ற? படம் இருக்கா? ஏய் வாப்பா. பேர் என்னப்பா? சூப்பர் ஸ்டார், ஆ? உலக நாயகன், ஆ? தளபதி, ஆ? தலை. ஆஹாஹா. அப்பா, எல்லா பேரையும் நீயே வச்சுக்கினா எப்படிப்பா? வசனம் கொடுத்தா நினைச்சு காட்டியா? நடிப்பேன் சார். போப்பா வசந்த், இந்தா படிச்சு நினைச்சு காட்டு போ. என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்க கடைக்கு போனா. சேலை வாங்கிட்டு வந்தேன் சார். அப்ப பார்த்து என் மச்சினிச்சி வந்துட்டா. அந்த சேலைய என் மச்சினிச்சி கொடுத்தேன் சார். அதனால என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் சார். இதான் வசனம். நடிச்சு காட்டணும். கொண்டா. இப்ப நடிப்பு வசனம். என் பொண்டாட்டி சேலை வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து அந்த சேலையை என் மச்சினிச்சிக்கு கொடுத்துட்டேன். அதனால என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஓகே சார், டன். என்ன படிச்சால? பொண்டாட்டிக்கு சேலை வாங்குற கடைக்கு போறேன்னு தான் போட்டுக்குது. பொண்டாட்டி சேலை வாங்க கடைக்கு போறேன்னா போட்டுக்குது. நீ ஹீரோ. சரி பரவாயில்ல, அதே டைலாக கொஞ்சம் கோபமா சொல்லு. இப்ப பாருங்க சார், என் பொண்டாட்டிக்கு கடைக்கு சேலை வாங்கறதுக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என் மச்சினிச்சி வந்தா. அந்த மச்சினிச்சி நான் அந்த சேலையை கொடுத்துட்டேன். அந்த நேரம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்.